இட்லி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நம்ம இட்லி சாம்பாருக்கு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் பாசி பருப்பும் துவரம் பருப்பும் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அடுத்தது கேரட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது குயிக்காக இட்லிக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சாம்பார் தூள், அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் வரைக்கும் மட்டும் விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொதி வந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம். இப்போ வாங்க சாம்பார் ஊற்றிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக சட்னி ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க சாப்பிட்லாம். இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே இட்லி பஞ்சு மாதிரி இருக்குது. அந்த காயெல்லாம் வெந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.